ரோட்ல இருக்கிற திருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த திருநாய் இருக்குல்ல, அது பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில திருநாய்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடும், பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அது பிடிச்ச மாதிரி செஞ்சு அது போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோனா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் அது டைம் கொடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, ஒரு அரசாங்கம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். தூரத்தில் பார்த்து ஒரு பதிவை பார்த்தெல்லாம் ஒரு ஆளை பார்த்தெல்லாம் எடப்பட முடியாது. அவனுடைய செயல்பாடையும் அவனை பேச விட்டு பார்த்தேன்னா அவனுடைய உண்மை தன்மை என்ன, அவனுடைய எவ்வளோ அவங்ககிட்ட கெட்ஸ் இருக்கா, அவன் என்ன நினைக்கிறான், இங்கேருந்து என்ன நினைக்கிறான், இங்கேருந்து என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் வெளியே வரும். அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த நடிகர் ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர் ப்ளஸ் நடிகர் போராளி, சமூக சேவையில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர், ரஜினியுடைய மிக தீவிரமான ரசிகர் அப்படின்றால் சொல்லக்கூடியவர்கள் பிரபலமானவர். அவர் வைத்த ஒரு கருத்து பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட கருத்து. கேள்வி கேட்டால் என்ன மாதிரியான பதில் வரணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த அரசு இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லணும். அவர்கள் அந்த அரசு மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பதில் இந்த ஆள் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா, அது அவர் வாயிலே கேட்போம். ஒரு நிமிஷம். திருநாய் கூட நம்ம பார்த்தா கத்தும், யார் இது புதால் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த திருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில திருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அது போட்டு அது நம்ம கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோனா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் மாற்றம் வேணும்னு கேட்டீங்க, ஆனால் நீங்கள் மாற்றத்துக்கு ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்னா, தெரு நாய்க்கு சம்மந்தமாக என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்டாலும் தெரு நாய் சில நாய்கள் இருக்கும், அவங்களுக்கு பிஸ்கல் போட்டால் சரி வரும், சில நாய்கள் பிரியாணி போட்டால் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, உண்மையான ஒரு கருத்து தான். அது யாருக்கு பொருந்தும். ஒரு தெருவில் புதிய நாய் ஒரு தெருவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நாய் குலைக்கும். அது யாருக்கு புரியும், நாய்க்கு தான் புரியும் எதுக்கு அது கத்துது அப்படின்னு. அந்த நாய் என்ன கேட்டிங்கன்னா, அந்த நாய் நன்றி உள்ள நாய், என் தெருவில் வந்திருக்கேன், என் வீட்டு ஓனருக்கு வந்திருக்கேன், என்னுடைய வீட்டில் எதனா பண்ணிடுவான்ற ஒரு பாதிப்பில் அவங்க என்ன பண்ணுது, அந்த நாய் கத்தும். யாரா நீ புதுசாக வந்திருக்கேன், என்னடா நாசமாக்க போகிற, என்னடா செய்ய வந்திருக்க அப்படின்னு கூட நினச்சிட்டு செய்யும். அதுக்கு எதிர்மறையாக என்ன பண்ணும், அது கத்தும். அது நாய்க்கு பொருந்தும், அதுக்கும் இந்த அரசுக்கும் பொருந்துமா? என்ன இது உண்மைதான். வேறு தெருவு நாய் நம்ம தெருவுக்கு அந்த நாய் கத்தம் தான். அந்த நாய் எதுக்கு கத்துதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைப்போம், வெளியிலேருந்து நாய் வந்திருக்கு கத்துது அப்படின்றதானே எடுத்துக்கொள்வோம். அது அவங்களுடைய பாஷை, மிருகத்துடைய பாஷை. சரி, அதுக்கும் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு நல்ல செயல்படுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவருக்கு கால அவகாசம் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கத்துறீங்க, கேட்குறீங்க, நாய் கத்துற மாதிரி என்ன பண்ணுற கேள்விகள் கேட்குறீங்க, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. அதுலேயே நான்வெஜ்ன்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, சில நாய்க்கு பிரியாணி பிடிக்கும், சில நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும், சில நாய்க்கு கறி பிடிக்கும். எப்படின்னு சொன்னால் கத்துறவங்களுக்கு துண்டு போட்டால் வாய் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் கத்துறானா அவனுக்கு அந்த கத்துற நாய்க்கு ஒரு துண்டு போட்டோன்னா கறி துண்டு போட்டால் வாய் கவின்னு போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்ல வராருன்னா, இவங்களுக்கு வாய் முடியும் கம்பெனி இருக்கணும்னு சொல்ல வராரா, இல்லை அவர்களுக்கு சரியான இந்த கத்துறாங்களே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான பதில் கொடுக்குன்னு சொல்லி விஜய்க்கு சொல்கிறாரா, இல்லை ஆளும் அரசுக்கு சொல்கிறாரா, என்னத்தை சொல்கிறாருன்னு புரியல. ஆக மொத்தத்தில் இந்த கேள்விக்கு இது சரியான பதில் இல்லை, நாகரிகமான பதில் இல்லை. அரசியலுக்கு வரப்போகிறேன், நல்ல ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன், சீக்கிரம் விரைவில் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இன்னும் தாவேக்கால இவருக்கு அங்கே திருச்சியில் நிப்பாட்ட போகிறாங்களா இல்லையா, தாவேக்கா கட்சி சார்பாக இவர் நிற்கிறாரா இல்லையான்னு தெரியாது, அல்லது அண்ணாமலை கட்சியில் போய் சேர்ந்து இவர் செயல்பட போகிறாரா என்றதும் தெரியாது, இல்லை புதிய கட்சி ஒன்று உருவாக்க போகிறாரான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி அணுகணும்னு கூட தெரியல. இதுதான் இவங்களுடைய நிலைமை. என்னத்தை சொல்கிறது பாருங்க. நீங்கள் தான் தலையில் இப்போ மக்கள் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, பெரிய ஹீரோ லெஜெண்டு அப்படி டான்ஸரு அப்படி மனசுலேயும் இவங்களோட வாயிலையும் சிந்தனையில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மக்களை பற்றி சிந்தனை எப்படி இருப்பாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்டீங்களே, அப்போ பழைய அரசாங்கத்துக்கு எதிராக தாவேக்காவுள்ள இருக்கக்கூடிய அனைவரும் கேட்டாங்களே, எல்லாமே கேட்டாங்களே அந்த அரசு. அப்போ அவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்துமா? என்ன ஒரு மனநிலை, எப்படி புரிதல், எப்படி பேச வேண்டும், பொது இடத்தில் பப்ளிக்கில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எப்படி பேசணும்னு கூட தெரியல பாருங்க. இதுதான் சொல்றது, ஒருத்தவனை ஆட விட்டு வேறிக்க பாருங்கடா, பேச விட்டு வேறிக்க பாருங்க, களத்தில் வரட்டும், களத்தில் விட்டு பார்த்தா தான் அவனுடைய தகுதியும் தகாதாரம் தெரியும் அப்படின்னு. இவருடைய தகுதியும் தகாதாரத்தை இப்போ புரிஞ்சுட்டு இருப்பாங்க மக்கள்.